நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய விழுப்புரம் அமைதி மறுவாழ்வு மையம் தாவா சென்டர் சார்பாக அல்லாஹ்வின் அருளால் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த 5ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி 4 ஆண்டுகள் முழுமையடைந்து 5ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும், எனக்கு முன்பாக பேசிய மௌலவி அலி அக்பர் உமரி ஷேக் அவர்களுக்கும், தாவா சென்டர் நிர்வாகிகளுக்கும், இந்த தாவா சென்டர் இத்தனை ஆண்டுகளாக நடப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் ஜாமியா அகலே ஹதீஸ் பள்ளிவாசலின் நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், என்னுடைய பாசத்திலும் உணர்விலும் கலந்துவிட்ட என்னுடைய மாணவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் சலாத்தையும் என்றென்றும் இரு உலகிலும் நிலவச் செய்வானாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, கடந்த 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழுப்புரம் அமைதி மறுவாழ்வு மையம் அல்லாஹ்வின் அருளால் உங்களுடைய மேலான துஆவோடு, உங்களின் ஒத்துழைப்போடு, நீங்கள் செய்யக்கூடிய மேலான அந்த உதவிகளோடு, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருளோடு, அவனுடைய மிகப்பெரும் கிருபையாக 5 ஆண்டுகள் அல்லாஹ்வின் அருளால் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அருளால் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த தாவா சென்டர் ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன சிரமங்கள், கஷ்டங்கள், இடையூறுகள் எல்லாம் ஏற்பட்டது என்பதை நான் கண்கூடாக பார்த்தோம். நான் நமது ஜாமியா அகலே ஹதீஸ் பள்ளிவாசலுக்கு இமாமாக வந்த பிறகுதான் நம் சகோதரர்கள் இந்த சென்டரை உருவாக்கினார்கள். பள்ளிவாசல் கட்டிடத்திலிருந்து ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து பள்ளிவாசல் நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு இதை ஆரம்பித்தார்கள். பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், பலவிதமான மன உளைச்சல்களுக்கு மத்தியில் தான் இதை நாம் ஆரம்பித்தோம் அல்லாஹ்வுடைய அருளால். இது ஆரம்பிக்கப்படுவதற்கு நமது பள்ளிவாசல் நிர்வாகம் மிக ஒத்துழைப்பு கொடுத்தது அல்லாஹ்வின் அருளால். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஆரம்பித்து சில மாதங்களாக ஒரு மாணவர் கூட வரவில்லை. ஆரம்பிச்சாச்சு, சமூக வலைத்தளங்கள்ல விளம்பரங்கள் பண்ணியாச்சு, தாவா ஃபீல்டில் இருக்கக்கூடிய நமது மௌலவிகள், தாவா ஃபீல்டில் இருக்கக்கூடிய தாயிகளுக்கெல்லாம் அறிவிப்பு செய்தாச்சு. ஒருவர் கூட வரவில்லை. சில மாதங்களாக ஒரே ஒருவர் வந்தார். தாவா சென்டரிலே தங்க வேண்டும், அங்கு சாப்பிட வேண்டும், அங்கே தூங்க வேண்டும், தனி ரூமு கிடையாது, வீடு கிடையாது. அவருக்கு அல்லாஹ்வுடைய அருளால் 70 நாள் பாடத்திட்டம், அவருக்கு நாம பாடத்தை நடத்தினோம். அந்த முதல் மாணவர் நசீம் என்ற அந்த முதல் மாணவருக்கு பாடம் நடத்தினோம். அல்லாஹ்வுடைய அருளால் பாடத்தை கற்றுக்கொண்டார், கத்னா செய்தார், திரும்பி சென்றவர், பாடத்தை முடித்துவிட்டு சென்றவர். அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும், இஸ்லாத்தில் அவரை நிலைத்திருக்க செய்ய வேண்டும். முதல் மாணவர். 2வது மாணவராக அவர் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நாகர்கோயிலிருந்து ஒரு மாணவன் வந்தான். அவன் தான் ஆசிக். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமது தாவா சென்டருடைய வார்டனாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆசிக். முதல் மாணவன் நசீம், 2ஆம் மாணவன் ஆசிக். அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய அருளால் மாணவர்கள் வந்துவிட்டார்கள். ஏறக்குறைய இந்த 5 ஆண்டுகளில் 122 மாணவர்கள் நம்மிடத்திலே மார்க்க கல்வி பயின்றிருக்கிறார்கள். என்னிடத்திலும்
அன்பு சகோதரர் உமர் ஃபாரூக் அவர்களிடத்திலும், அன்பு சகோதரர் மௌலவி அப்துல் சத்தார் அஜரத் அவர்களிடத்திலும், அன்பு சகோதரர் ஈசா அஜரத் அவர்களிடத்திலும் கல்வியை பயின்றிருக்கிறார்கள். இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் எங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக சில கஷ்டங்கள் சில அசௌகரியங்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட, ஆனால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றிருக்கக்கூடிய எங்களின் மீது கடமை நாங்கள் கற்றதை பிறருக்கு கற்றுத்தர வேண்டும். அந்த ஒரே நோக்கம்தான். விளம்பரமோ அல்லது தாவா சென்டர் கொடுக்கக்கூடிய சம்பளமோ எங்களுக்கு முக்கியம் அல்ல. நான் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை 2002ஆம் ஆண்டு கற்றுக்கொண்டு 2002ஆம் ஆண்டு ஒரு பள்ளிவாசலில் இமாமாக பணியை துவங்கிய நான் அன்றிலிருந்து இன்று வரை என்னால் முடிந்த அளவுக்கு தாவா பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு எந்தெந்த ஊரில் எல்லாம் நான் இமாமத்து செய்தேனோ அந்த ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வி வகுப்புகளை நடத்தி இருக்கிறேன். என்னை தெரிந்த சகோதரர்களுக்கு நன்றாக தெரியும். இங்கு நடத்தப்படுகிற பாடங்கள் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், சில தாவா சென்டரில் 100 நாட்களுக்கு மேல் பாடம் நடத்துகிறார்கள், 3 மாதங்கள் நடத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் 60 நாட்களில் எப்படி இந்த பாடத்தை நடத்துகிறீர்கள்? 60 நாட்களில் இந்த பாடத்தை நடத்துவது என்பது சாதாரண விடயம் அல்ல, எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது என்று பல சகோதரர்கள் நிர்வாகத்திடத்திலும் நம்மிடத்திலும் கேட்டார்கள். இங்கு என்னென்ன பாடங்கள் நடத்தப்பட்டது என்பதை என்னுடைய மாணவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். அக்கீதா நடத்தப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறு, அவர்களின் குடும்பத்தார்களின் வரலாறான சீரா நடத்தப்படுகிறது. காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தப்சீர் நடத்தப்படுகிறது. மாலை நேரத்தில் அஹ்லாக் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இதற்கு இடையில் அரபியில குர்ஆனை ஓதுவதற்காக அரபி வகுப்பு அலிபாவுல இருந்து ஆரம்பத்தில் இருந்து நடத்தப்படுகிறது. குர்ஆன் சூறாவையும் மன்னன் செய்த துவாக்களையும் சூறாக்களையும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதற்கு பாடம் நடத்தப்படுகிறது. 4 உஸ்தாதுமார்கள், என்னோடு சேர்த்து 4 உஸ்தாதுமார்கள் இந்த தாவா சென்டரில பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தின் பலனாக அல்லாஹ்வின் அருளால் மாணவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். என்னுடைய மாணவர்கள் பேசியதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். என்னுடைய மாணவன் சொன்னானா இல்லையா? ஆசிக் நவீன் என்ற திருநெல்வேலி ஆசிக் சொன்னானா இல்லையா? வந்து 10 நாளுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியல, என் உள்ளத்துல உள்ள கேள்விக்கு பதிலே கிடைக்கிற, எப்பொழுது நான் அக்கீதாவை அட்டன் பண்ணனோ, அக்கீதா பாடம் எப்பொழுது எனக்கு நடத்தப்பட்டுச்சோ அப்ப என் உள்ளத்துல உள்ள எல்லா கேள்விக்கும் பதில் கிடைத்தது. அதான் இஸ்லாமிய கல்வி. இஸ்லாம் என்பது மனிதர்கள் உருவாக்கிய மதம் அல்ல, படைத்த இறைவனான அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மார்க்கம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கமான இந்த சத்திய இஸ்லாத்தை அவனுடைய வேதத்திலே எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா ஆல இம்ரான்ல 19வது வசனம். அதே ஆல இம்ரான் சூராவில் உள்ள 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலயுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன். இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவராவது விரும்பினால் அது அவரிடம் இருந்து ஒருபோதும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இஸ்லாம் அல்லாத எந்த மதத்தை, எந்த கொள்கையை, எந்த கலாச்சாரத்தை யார் விரும்பினாலும் அவர்களிடத்தில் இருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மேலும் அப்படி தேடி அந்த வழிக்கு சென்றவர் மறுமையில் நஷ்டம் அடைந்தவர்களில் ஒருவராகத்தான் இருப்பார். அல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு மனிதன் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக தேர்ந்தெடுக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் மனிதர்கள் உண்டாக்கிய, மனிதர்கள் தோற்றுவித்த மதங்களில் எந்த மதத்தையாவது ஒருவன் பின்பற்றினால்
அல்லது அந்த மதத்தை சார்ந்தவராக வாழ்ந்து மரணித்தால் அவர்கள் எல்லோருமே மறுமையில் நஷ்டவாதிகள் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா பக்கராவுல 2வது சூராவுல 161வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாரும் உலைக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். எவர்கள் நிராகரிக்கிறார்களோ, நிராகரித்தவர்களாகவே யார் மரணிக்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது, மலக்குகளுடைய சாபம் உண்டாகிறது, நல்ல மனிதர்களின் சாபம் உண்டாகிறது. ஒரு மனிதன் முஷ்ரிக்காக அல்லது காஃபிராக மரணித்தால் அவன் அல்லாஹ்வுடைய, மலக்குகளுடைய, நல்ல மனிதர்களுடைய சாபத்தை பெற்றவனாகத்தான் அவன் மரணிக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான். அப்ப மறுமையில் வெற்றி யாருக்கு? எந்த ஒரு மனிதன் மூமீனாக வாழ்ந்து மூமீனாக மரணிக்கிறானோ அவன்தான் மறுமையில வெற்றி அடைய முடியும். நாம் நடத்துகிற பாடத்தில, அக்ீதா பாடத்தில என்னென்ன நடத்துகிறோம் என்பதை உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக நான் சொல்லி விடுகிறேன். ஈமானை பற்றி நடத்துகிறோம், இஹ்லாஸை பற்றி நடத்துகிறோம், இபாதத்துகளை பற்றி நடத்துகிறோம், மறுமையை பற்றி நடத்துகிறோம், ஷரியாவை பற்றி நடத்துகிறோம். திருமணம் சட்டம், விவாகரத்து சட்டம், பெண்ணுடைய விவாகரத்து, ஆணுடைய விவாகரத்து, சொத்துரிமை. அப்ப இஸ்லாத்துல சொல்லப்பட்ட மிக முக்கியமான சட்ட திட்டங்களை எல்லாம் நாம் நம் பிள்ளைகளுக்கு பாடமாக நடத்துகிறோம். அடுத்து இந்த பாடம் எப்படி நடத்தப்படுகிறது? முழுக்க முழுக்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில, மன்ஹஜ் சலஃபுடைய வழிமுறையில, குர்ஆன் சுன்னா அடிப்படை மன்ஹஜ் சலஃபுடைய வழிமுறையில இந்த பாடத்தை நாம நடத்துகிறோம். இதில் தெரிந்து கொண்ட மாணவர்கள், இன்று காலையில மாணவர்களுக்கு மத்தியில தர்பியா வகுப்பு நடந்தது, தர்பியா நிகழ்ச்சி நடந்தது காலையில நம்ம பள்ளிவாசல்ல. நமது தாவா சென்டருடைய நிர்வாகிகளில் ஒருவரான சகோதரர் ஹுமாயூன் கூட பிள்ளைகளுக்கு அந்த தர்பியா செய்யும் போது, பிள்ளைகளுக்கு தஸ்தீல் செய்யும் போது, நசீஹத்து செய்யும் போது ஒன்றை சொன்னார். தீவிரவாத சிந்தனையில் உள்ள யாரும் உங்களை மூளை செலவை செய்துவிட்டால் அதிலே கவனமாக இருங்கள் என்று சொன்னார். இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு. நாம் அக்ீதா பாடத்துல நடத்துற ஒரு பாடத்துல ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா ஜிஹாதுங்கிற ஒரு பாடம் வரும். ஜிஹாதுனா என்ன, யார் மீது ஜிஹாது கடமை, ஜிஹாது நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எப்பொழுது கடமையாக்கப்பட்டுச்சு, ஜிஹாதுனா என்ன, தீவிரவாதம்னா என்ன, தீவிரவாதத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்கிறது, தீவிரவாதத்தை உலகத்தில் ஒழித்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதே நேரத்தில் இன்னொரு பாடமும் நாம நடத்துகிறோம் நம் பிள்ளைகளுக்கு. உலகத்தில் உண்மையில் தீவிரவாதிகள் யார், தீவிரவாத செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் யார், முஸ்லிம் அல்லாத இஸ்லாத்தின் எதிரிகள் தீவிரவாத செயல்களிலே ஈடுபட்டுக் கொண்டு அந்த பழியை முஸ்லிம்களின் மீது போடுகிறார்கள். இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே கீழ்படிதல் என்ற அர்த்தம், அமைதி என்ற அர்த்தம். அப்ப கீழ்படிதல், அமைதி என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கத்தில் வன்முறையோ தீவிரவாதமோ இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது. முழுக்க முழுக்க இஸ்லாம் வன்முறைக்கு, தீவிரவாதத்திற்கு எதிரான மார்க்கம். அந்த தீவிரவாதத்தை இன்னைக்கு உலகத்தில் செய்யக்கூடியவர்கள் யார்? 2001 அமெரிக்காவில் நடந்த அந்த தாக்குதல், WTC தாக்கப்பட்டது, பென்டகன் தாக்கப்பட்டது. நியூயார்க்ல இருக்கக்கூடிய WTC, பென்டகன்ல இருக்கக்கூடிய, வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய பென்டகன், அதுல உள்ள முக்கியமான 2 இடங்களில் விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. அதை நடத்தியவர்கள் யூதர்கள், பழி விழுந்தது முஸ்லிம்களின் மீது. எந்த திட்டத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது? அமெரிக்காவில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகம், இஸ்லாத்தை குறைக்க வேண்டும், இஸ்லாத்திற்கு மாறக்கூடிய, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நாட்டில ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அந்த நாட்டில் ஒருவர் தங்கி கொண்டிருக்கிறார், அவரை பிடிக்க வேண்டும், அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி சதித்திட்டத்தில அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு முஸ்லிம்கள் மீது பழி போடப்பட்டு இதை பெரிய அளவில மீடியாக்களில் பரப்பினார்கள். முஸ்லிம்களை தவறாக பார்த்த சமூகம், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த சமூகம், அல்லாஹ்வின் அருளால் அந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவில் அந்த 2001 செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு
இந்த 2026 வரைக்கும் உலக நாடுகளிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. நியூயார்க்குடைய மேயராக ஒரு முஸ்லிம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பதவி ஏற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆளுங்கட்சியான அமெரிக்கா ஜனாதிபதியுடைய கட்சியின் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு வேண்டிய ஒருவர் மேயர் தேர்தலுக்கு போட்டியிடுகிறார். எந்த ஒரு பின்புலமும் இல்லாத இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு முஸ்லிம் நியூயார்க் மேயர் தேர்தலுக்கு போட்டியிடுகிறான். ஆளுங்கட்சி பவர்ல உள்ளவன், ட்ரம்புக்கு வேண்டப்பட்டவன், அவனை தோக்கடிச்சு ஒரு முஸ்லிம் ஜெயிக்கிறான்னு சொன்னா அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த அமெரிக்கா மக்களுக்கு புரிந்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக பலஸ்தீனில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள், வன்முறை தாக்குதல்கள், அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்த அந்த இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை யாரும் பயங்கரவாதிகள் என்று சொல்லவில்லை. எதிர்த்தவர்களை, எதிர்த்த போராளிகளை பயங்கரவாதிகள் என்று சொன்னது இந்த உலகம். பலன் என்ன? பெரும் விளைவுகளை காசா சந்தித்தது. அல்லாஹ்வுடைய அருளால் காசா சந்தித்த அந்த அழிவுக்கு, விளைவுக்கு பதிலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருந்தது. பலஸ்தீன் மக்களுடைய ஈமானிய உறுதியை பார்த்து, காசாவில் வாழக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்களின் அந்த பச்சை பிள்ளைகளின் பூஜை உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஈமானிய உறுதியை பார்த்து பலர் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஓப்பனாகவே சொன்னார்கள். அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள் சொன்னார்கள், சைனர்கள் சொன்னார்கள். பலஸ்தீன் காசாவில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்த சோதனை, கஷ்டம் எங்களுக்கெல்லாம் வந்திருந்தால் நாங்கள் எல்லாம் தற்கொலை செய்துவிட்டு செத்துருப்போம். ஆனா காசாவுல கொல்லப்படுறாங்க, ஒருத்தர் கூட தற்கொலை செய்யலாம். இஸ்லாம், அதுதான் இஸ்லாம். அந்த ஈமானிய உறுதியை அவர்களுக்கு கொடுத்தது இந்த மார்க்கம். அதிசயமான ஒரு மார்க்கம், அற்புதமான ஒரு மார்க்கம், படைத்தவனின் மார்க்கம். படைத்தவனின் மார்க்கத்தை ஒழிப்பதற்கு இறுதி நபியின் காலத்திலிருந்து இன்று வரை சதித்திட்டம் தீட்டப்படுகிறது, சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. அதை அழிப்பதற்காக, ஒழிப்பதற்காக பல கோடி ரூபாய் பணம் செலவிடப்படுகிறது அன்றாடம். ஆனால் ஒழிக்க முடியவில்லை. காரணம் என்ன? இறைவன் தன்னுடைய வேதமான அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகிறான். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திமு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் தங்கள் வாய்களால் ஊதி அல்லாஹ்வின் ஒளியை அணைக்க நினைக்கிறார்கள். இந்த காஃபிர்கள் வெறுத்த போதிலும் கூட அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமையாக்கியே தீர்வான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஒளியான சத்திய மார்க்கம் உலகம் முழுக்க முழுமையடைந்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாடத்தை நாம் நம் மாணவர்களுக்கு நடத்துகிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு பாடத்தை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம் இடத்திலே 60 நாட்கள் பாடம் படித்து கத்னா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் கத்னா செய்து 70 நாட்கள் 70 நாட்களுக்கு மேலாக எங்களோடு தங்கி இந்த இடத்தை விட்டு வெளியே சென்ற மாணவன் அவன் இடத்துக்கு செல்லும் போது சில சோதனைகளை சந்திக்க வேண்டி வரும். என்ன சோதனை? இஸ்லாத்தில் இல்லாத பிரிவுகள். இஸ்லாத்துல பிரிவினை கிடையாது. இஸ்லாத்துல துளியளவு கூட பிரிவினையோ வழிகோடோ கிடையாது. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் பிரிவினை இருக்கிறது, வழிகேடு இருக்கிறது. எந்தெந்த கூட்டம் வழிகட்ட கூட்டம்? ஒரு பாடம் நாம நடத்துறோம் அல்லாஹ்வுடைய அருளால். வழிகட்ட பிரிவுகள், இஸ்லாத்தில் இல்லாத பிரிவுகள் என்ற ஒரு பாடம் நடத்தப்போம். முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடிய பிரிவுகள், இந்தந்த பிரிவுகள் இருக்கிறது. இந்தந்த கூட்டங்கள் எல்லாம் ஹவாரிஜுகள் என்றால் யார்? ஷியாக்கள் என்றால் யார்? அஹ்லுல் குர்ஆன் என்றால் யார்? ஹாதியானிக்கள் என்றால் யார்? இன்னும் இஸ்லாத்தின் பெயர்ல தங்களை இஸ்லாமியர்களாக காட்டிக் கொள்ளக்கூடிய வழிகேடர்கள், வழிகட்ட கொள்கைகள் என்னென்ன என்பதையெல்லாம் நாம் நம் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளால். அவர்கள் இங்கிருந்து போனாலும் கூட அந்த வழிகட்ட கொள்கையில் உள்ள ஒருவன் இவனை பிரெயின் வாஷ் பண்ணா இவன் அவனுக்கு தாவா பண்ணி அவனை இங்க கொண்டு வந்துருவான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தார். அல்லது இவன் பண்ற தாவாவுல அவன் இவன் கிட்ட நெருங்கவே மாட்டான். இதுக்கு பல மாணவர்கள் சாட்சி, நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி. நீங்க போய் இங்க படிச்சுட்டு போய் உங்க ஊர்கள்ல ஒரு குறிப்பிட்ட நீங்க விரும்புற ஊர்கள்ல வாழும் போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீர்கள் அதையும் நாம சொல்லி கொடுக்கிறோம். நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வந்திருக்க, யாரையும் நம்பி இல்லை, படைச்சவனை நம்பி நீ இந்த மார்க்கத்துக்கு வந்திருக்க. நீ வந்த காரணம் எது வேணாலும் இருக்கலாம். ஒரு பெண்ணை லவ் பண்ணி வந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கலாம். வந்த பிறகு இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்த பிறகு முறையாக உல தூய்மையோடு களிமா சொல்லி இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சத்திய மார்க்கத்தின் கல்வியை நீ கற்றுக்கொண்ட பிறகு
நீ உன்னுடைய உள்ளத்தில் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்க வேண்டும், என் மார்க்கம் அல்லாஹ்வுக்காக, இந்த இஸ்லாம் அல்லாஹ் எனக்கு தந்தது, அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நபி அவர்களின் பெரிய தந்தைக்கும், நபி அவர்களின் பாட்டனாருக்கும், நபி அவர்களின் தாய் தந்தைக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். நூஹ் நபியின் மனைவிக்கும் மகனுக்கும், லூத் நபியின் மனைவிக்கும், இப்ராஹிம் நபியின் தந்தைக்கும் கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்ற அந்த உணர்வு நம் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஊட்டப்படுகிறது நாம் கொடுக்கிற கல்வியின் மூலமாக. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த மாற்றத்தை விட்டு போகக்கூடாது, யாருக்கும் அடிபணியக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. சகோதரத்துவத்தோடு ஒரு முஸ்லிமை பார்த்தால் சகோதரனாக பார்க்க வேண்டும். நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில நாம் நம் பிள்ளைகளுக்கு, நம்மிடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் பாடத்தை நடத்துகிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மாணவர்கள் இதுவரை 122 பேர் இஸ்லாத்தை தழுவி நம்மிடத்திலே மார்க்க கல்வி கற்றுச் சென்றிருக்கிறார்கள். அதிகமான சகோதரர்கள், அதிகமான மாணவர்கள் கோயமுத்தூர், திருப்பூர் போன்ற ஏரியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு சகோதரர் ஹக்கீம் அவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த கோயமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய தாவா பணியில் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள், அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள். நான் காலையில் என்னுடைய மாணவர்களுக்கு தர்பியா நடத்தும் போது எதை சொன்னேனோ, பாடம் நடத்தும் போது உங்களுக்கு எதை சொல்லுகிறேனோ, ஒரே ஒரு விஷயத்தை தான், நானும் நீங்களும் இஸ்லாத்துக்கு வருவது ஈஸி. நான் இஸ்லாத்துக்கு வந்த குடும்பத்தை சார்ந்தவன் இல்ல, பரம்பரை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு இஸ்லாத்துக்கு வந்த மக்களுடைய வலி என்னன்னு தெரியும், கவலை என்னன்னு தெரியும். எங்க அத்தா முஸ்லீம், தாத்தா முஸ்லீம், அவங்க தாத்தா முஸ்லீம் தெரியும். எங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் கிடையாது, நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கிறோம். ஆனா நீங்க மார்க்கத்துக்கு வந்தா எப்படி எல்லாம் கஷ்டப்படுவீங்க. ரஹீம் பேசும்போது சொன்னா, அவங்க அக்கா RSS இருக்கு, ஒரு சர்டிபிகேட்டை புடுங்கி வச்சுட்டு தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணது இன்னைக்கு வரைக்கும். எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பிரச்சனை. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே காரணம் அல்லாஹ்வுடைய திருப்தி. நான் எப்பவும் சொல்லுவது, உங்களுக்கும் எனக்கும் ஒன்றைத்தான் சொல்லுகிறேன். நாம் இஸ்லாத்துக்கு வருவது ஈஸி, இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வது ஈஸி. சவாலான விஷயம் என்ன? சாவுற வரைக்கும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றணும், அதான் சவால். சாவும் போது அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட முஸ்லீமாக சாவ வேண்டும். மரணிக்கும் போது அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட முஸ்லீமாக அந்த திரு கலிமாவை சொல்லி நீங்கள் எப்படி சத்திய மார்க்கத்துக்கு வந்தீர்களோ, அந்த திரு கலிமாவின் முக்கியத்துவத்தை நான் எப்படி உங்களுக்கு பாடமாக போதித்தேனோ, நானும் நீங்களும் மரணிக்கும் பொழுது அந்த திரு கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்கிறோமே, அதுலதான் சவாலே இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும் நம்ம. அல்லாஹ், என்னை முஷ்ரிக்காக மௌத்தாக்கிறாத, என்னை முர்தத்தாக மௌத்தாக்கிறாத, என்னை காஃபிராக முனாஃபிக்காக மௌத்தாக்கிறாத, உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட, உன்னுடைய திருப்திக்கு ஆளான, உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட, உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லீமாக என்னை மௌத்தாக்கு என்ற இந்த துவாவைத்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். நம்மிடத்திலே படித்த மாணவர்கள், அவர்களின் பிள்ளைகள், அவர்களின் குடும்பம், அவர்களின் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள். கடந்த ஆண்டு விழாவிலே அப்துல்லா கண்கலங்கி நம் எல்லோரையும் கண்கலங்க வைத்த அந்த நிகழ்வு நீங்கள் எல்லோருமே மனதிலே வைத்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய அருள், அவனுக்காக நாம் துவா செய்தோம், அவனின் குடும்பத்திற்காக நாம் துவா செய்தோம். இந்த ஆண்டு விழாவுல அப்துல்லா மனைவி இஸ்லாத்துக்கு வந்துருச்சு, 2 பிள்ளைங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, மகன் இஸ்லாத்தை கத்துக்கிட்டு மைக்ல கிராத் ஓதுற அளவுக்கு வந்துட்டான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு விழாவுல இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இருக்குமே, ஆனால் அவன் உரை நிகழ்த்துவான் உங்களுக்கு மத்தியில். அப்ப இந்த அளவுக்கு ஒரு உதவி அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையுமே முஸ்லிமாக வாழ வைத்து முஸ்லிமாக மௌத்தாக்க வேண்டும். கலிமா சொன்னவர்களாக, அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக நம்மை மௌத்தாக்க வேண்டும். நம் பிள்ளைகளில், அவர்களின் குடும்பம், நம் மாணவர்களின் குடும்பத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தில் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழி காட்ட வேண்டும். அவர்களை இந்த சத்திய மார்க்கம், தூய இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய மாணவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த விழுப்புரம் அமைதி மறுவாழ்வு மையம் என்ற இந்த தாவா சென்டர் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை கொண்டு ஆரம்பிச்சு சில மாதங்கள் யாரும் வரவில்லை, ஒருவர் வந்தார், 20 ஆனார். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் இந்த 5 ஆண்டுகளில 122 பேருக்கு மேல் கல்வி கற்று சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்னும் இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கும், தாவா சென்டருக்கு என்று சொந்தமாக ஒரு கட்டிடம் வாங்குவதற்கும், கூடிய சீக்கிரத்தில் இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கான ஒரு தாவா சென்டரை உருவாக்குவதற்கும் நிர்வாகத்துக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த தாவா சென்டர் உருவாக்குவதற்கு யாரெல்லாம் முயற்சித்தார்களோ, யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, இந்த தாவா சென்டரை இன்று வரை யார் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்களோ
அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான பரக்கத்தையும் அருளையும் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவா